நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சரிச்சிருக்க சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி யாருன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு சனி
10 மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். அதாவது 10ஆம் அதிபதி மகர ராசி, 11ஆம் அதிபதி கும்பராசிக்கு அதிபதி சனியாக வருவார். இப்போ கும்பராசியில் இருக்க சனி வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போக போறார். மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து சரி விரயஸ்தானத்துக்கு போக போறார். உங்களுக்கு 7.5 சனி இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. எல்லா மேஷராசிக்காரங்களும், உலகத்தில் இருக்க அத்தனை மேஷராசிக்காரங்களும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்க போகுது. 7.5 சனினா என்ன? கஷ்டங்களை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும். இப்போ ஒரு விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்துக்கு வரப்போறார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் கடைசியில் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். அப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி சனி. உங்கள் ராசிக்கு அவர் யாரு? 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தான். 2 ஆதிபத்தியமாக வரும். 10ஆம் வீட்டுக்கு அவர் தான் ஓனர், 11ஆம் வீட்டுக்கு அவர் தான் ஓனர். அவர் வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். 12ங்கிறது என்ன? விரயம். அப்போ தொழில் வந்து விரயமாகவும் கவனமாக இருக்கணும். தொழில் ஆரம்பிக்கிறவங்கலாம் கவனமாக இருக்கணும், யோசிச்சு முடிவெடுங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட நீங்கள் தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. புதுசாக எந்த தொழில் இறங்கிட வேண்டாம். அவரே 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போறார். அப்போ லாபஸ்தானாதிபதி விரயத்துக்கு போறார். இந்த காலகட்டங்களில் அத்தனை மேஷராசிக்காரங்களும், அனைத்து மேஷராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வரும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிற மாதிரிலாம் வரும். இதுவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. சுபவிரயங்களை மாற்றிடுங்க, சரிங்களா? 12ல் சனி வந்தால் என்ன பண்ணுவார்? விரயத்தை கொடுக்க போறார். பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது, ரொம்ப கஞ்சனா இருப்பாங்க. செலவு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு ஒரு சிக்கனவாதியா, ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கஞ்சத்தனப்பட்டு நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத பெரிய விரயத்தை கொண்டு போய் விட்டுரும். ஒன்றா ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து நடக்கும், உடம்புல வியாதி வரும், மருத்துவ செலவு பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலைசேஷன், மருத்துவமனை போய் அட்மிஷன் ஆகுது. இதெல்லாமே சனி பயிற்சி கொடுக்கும், சனி பகவான் கொடுப்பாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுபவிரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுபவிரயங்களாக என்ன? ஒரு வீடு வாங்கலாம், ஒரு லேண்டு வாங்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், 2 வீலர் 4 வீலர் வாங்கலாம். அது புது வாகனமாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்கலாம் வாகனமாக இருந்தாலும் சரி. புதுசாக வாகனம் வாங்கினாலும் உங்களுக்கு விரையும் தான். செகண்ட் ஹேண்ட் 4 வீலர் 2 வீலர் வாங்கினாலும் உங்களுக்கு விரையும் தான். அல்லது வீடு இடிச்சு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது. ஒரு ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்கலாம். வாஷிங் மிஷின் வாங்குங்க, ஃப்ரிட்ஜு வாங்குங்க, டிவி வாங்குங்க, சோஃபா, ஃபர்னிச்சர் அல்லது ஏசி மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏசி வாங்குறது. இதெல்லாமே உங்களுக்கு சுபவிரயமாக போயிடும், சரிங்களா? இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சனி விரயமோட விரயமாக பண்ணிடும், சரிங்களா? அதாவது பாப விரயம், தேவையில்லாத கெட்ட விரயங்களுக்கு பதிலாக அது சுபவிரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்க, தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும். அதனால வந்து கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? நல்ல விரயமாக பண்ணுங்க. பெருசாக பிரச்சனை சனி கொடுக்க மாட்டார். தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. நான் அண்ணன் தம்பி கூட பண்ண போகிறேன், சொந்தக்காரங்க கூட பண்ண போகிறேன், மாமா மச்ச பங்காளி கூட பண்ண போகிறேன், என்னோட நண்பரோட சேர்ந்து நான் கூட்டு தொழில் பண்ண போகிறேன். இதிலெல்லாம் போய் இறங்குனீங்கன்னா இந்த சனி பயங்கரமாக அடி கொடுப்பார். அடி மேல் அடி விழும். 7.5 சனி ஒருத்தருக்கு என்ன நடக்கும்? நஷ்டம் ஏற்படும். பணங்கிறது புரிதலை கொடுப்பார் சனி, பண கஷ்டத்தை கொடுக்கும். அதனால கவனமா இருங்க. நீங்கள் சுபவிரயமாக பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் சனி வந்து உங்களுக்கு பாப விரயங்கள் கொடுக்க மாட்டார். அது உங்கள் கையில் தான் இருக்குது. மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம், தனம், வாக்குஸ்தானம், பேச்சில் பிரச்சனை கொடுத்துருவார் உங்களுக்கு. பேச வேண்டிய பேச்சில் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், அதில் கரெக்டாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மணி உறவில் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பல்லில் பிரச்சனை வரும், சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு பல்லில் பிரச்சனை வரும். பல்லு கிளிப்பு போடுறது, இந்த ரூட் கேனல் பண்ணுறது, இது மாதிரி இதெல்லாம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு வரும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது பல்ல குறிக்கிற இடம், கண்ணை குறிக்கிற இடம். அப்போ வந்து பல் சம்பந்தமான பாதிப்பு ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு வரும். கண் சம்பந்தமான பாதிப்பும் ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு வர்றதை தவிர்க்க முடியாது. அதனால இந்த சனி பயிற்சி மிக 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 எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? கவனமாக இருங்க, சரிங்களா? கவனமாக இருங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மாற்றலாமா வேண்டாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேலை மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், சரிங்களா? கொடுக்கல் வாங்கல் முக்கியமாக வந்து இந்த சனி வந்து இந்த விரயத்துக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா
விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி விரயங்களை கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது வந்து சுபவிரயமாக மாற்றிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக செலவு பண்ணுங்க, அளவாக செலவு பண்ணுங்க. தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறேன், நான் முதலீடு போட போகிறேன், வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இதெல்லாம் பணத்தை போட போகிறேன், நான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க, நான் 10 லட்ச ரூபா மாற்றி தரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தூண்டில் போடுவாங்க, ஆசை வார்த்தை காமிப்பாங்க. அவங்கள நம்பிட வேண்டாம். முழுக்க முழுக்க அது ஒரு முற்றிலும் ஒரு ஏமாற்று வேலையாக உங்களுக்கு போயிடும். அதனால் வந்து கவனமாக இருங்க. கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். புதுசாக ஆரம்பிக்கிற விஷயங்கள், அதாவது திருமணம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு காது குத்துறது, இந்த சீமந்தம் பண்ணுறது, இதுக்கெல்லாமே நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு, எந்த அமைப்பில் இருக்காங்க, உங்களுக்கு சனி சாதகமாக இருக்காரா, உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, அது பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.